ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் ரெசிபி தான். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக அதை செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஈக்குவல் குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை பவுட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாக ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியான சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, தோசை இது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க, பிகாஸ் அடி பிடிச்சிரும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி. நீங்கள் பெரிய தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா பாதி மட்டும் சேர்த்தா போதும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் கிரேவிக்கு 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் சேர்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் மசாலா ஃபுல்லாக இறங்கும். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.